சொந்த தொழில் யோகம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட ஜாதக நேயர்களுக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, ஒருவர் ஜாதகத்தில் குறிப்பாக லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானம் என சொல்வோம். 10ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சிறப்பு. 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதோ, ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதோ நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். 10ஆம் அதிபதி உட்கார்ற வீடு சொந்த வீடாக இருக்கிறதோ, ஆட்சி உச்ச வீடாக இருக்கிறதோ, கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதோ நல்ல ஒரு சிறப்பான அமைப்பினை உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது, சொந்த தொழில் செய்கின்ற பொழுது உங்களுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். வேலையாட்களுக்கு காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பலமாக இருந்தால் தான் வேலையாட்களுடைய உதவியானது சிறப்பாக இருக்கும். அதுபோல் பணப்புழக்கத்துக்கு காரகன் சொல்லக்கூடிய கிரகமான குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒரு ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலோ இருந்தால்தான் பணப்புழக்கம் என்பது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் ஒரு தொழில் செய்கின்ற பொழுது ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தைரியம், துணிவு, அதாவது சாமர்த்தியமாக செயல்படுறதுன்னு சொல்கிறேன் தெரியுமா. அந்த சாமர்த்தியமாக செயல்படுறதுக்கு ஒரு ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கணும். புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலோ போய் இருந்தால்தான் நல்ல ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். பொதுவாக ஒருத்தர் தொழில் செய்யணும்னா இந்த தொழில் செய்கிற வயசில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சொந்த தொழில் செய்வாங்க. சில பேர்லாம் காலகடந்த சொந்த தொழில் செய்வாங்க. தசாபுத்தியும் நல்லபடியாக ஒத்துழைக்கணும். தசாபுத்தியும் ஒரு நல்ல ஒரு கேந்திர திரிகோணாதிபதி தசாபுத்தியாக இருக்கணும். லக்னாதிபதிக்கு நட்பு கிரக தசாபுத்தியாக இருக்கணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த திசை காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைகிறாங்கன்னு பார்க்கின்ற பொழுது சனி, புதன், சுக்கரன், ராகு போன்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுதுதான் ஒருவருக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகிறது. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி பலமாக இருப்பது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசா புக்திகளும் நல்ல ஒரு சிறப்பான நிலையில் இருந்தால் மட்டுமே அவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஒருத்தருக்கு உண்டாகும்.